ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தையே, நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் இன்று காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் இவ்விதமாய் உம்மை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்தை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். உம்முடைய அருளாலும் உம்முடைய ஆசிரியராலும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்கள் பேராயத்தின் மூலமாக ஆண்டவரே அனைத்து ஆலயங்களிலும் பெண்கள் ஞாயிறாக இது அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே இந்த நாளை நாங்கள் பெண்கள் ஞாயிறாகவே எண்ணி உம்மை இவ்வேளையில் விசேஷித்து அழைக்கின்றோம். தேவரீதாமே, அன்பின் தகப்பனே, எங்கள் பெண்களுடைய வாழ்வில் நீர் குறுக்கிட்டு செயலாற்றுகின்றதற்காக அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் அநேகருக்கு ஆண்டவரே பயனுள்ளவர்களாக நீர் அவர்கள் மத்தியிலே செய்து வருகின்ற உம்முடைய தெய்வீக கிருபைகள் அனைவற்றையும் எண்ணி அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இவ்வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கமாக இணைந்து பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்கின்றதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை மென்மேலுமாக நீர் ஆசிர்வதியும். அவ்விதமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்மை நீர் பகிர்ந்து கொள்ளும். நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனை உமக்கு எல்லா விதத்திலும் உகந்த ஒரு ஆராதனையாக, உம்மை உண்மையோடு நாங்கள் அறிந்து கொள்கின்ற ஒரு ஆராதனையாக, உம்மை நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக அறிவிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஆராதனையாக இதை நீர் மாற்றி தந்திருள வேண்டும் என்று அஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Jesús
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தமும் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் இருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை
அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மழலை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வழக்கமாக நாம் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தை பெண்கள் ஞாயிறாக நம்முடைய பேராயத்தில் அனுசரிப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த 2வது வாரமும் பெண்களுக்காக நாம் அதை விசேஷித்து உட்படுத்தி அவர்களை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய திருப்பணிகளை சற்று நிதானித்து அவர்களுக்காக நான் ஜெபிக்க அவர்களோடு இணைந்து இறைவனை நாம் எல்லா விதத்திலும் போற்றிட புகழ்ந்திட நாம் இவ்வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். விசேஷமாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தை, அதனுடைய தலைவரை, அதனுடைய செயலர், பொருளர், கன்வீனர் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களையும் இவ்வேளையில் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் தொடர்ந்து எல்லா திருப்பணிகளிலும் நம்மை வழிநடத்த தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்காக நாம் இவ்வேளையில் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய சிறப்பு செய்தியை நம்முடைய ஆயர் அம்மா அவர்கள் நமக்கு தந்திரல அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் பெண்கள் வாரியத்தின் மூலமாக அனைத்து திருச்சபைகளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக ஆண்டவருடைய செய்தியானது நமக்கு அருளப்பட்டு வருகிறது. இன்றைய நாளிலும் நாம் பெண்களுக்கான சிறப்பு செய்தியை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண் ஒரு சிறந்த பெண்ணாக திகழ்வாள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். காட்லி விமன் அண்ட் காட்லெஸ் விமன் என்று 2 வகையான பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதில் நாம் பார்க்கின்ற போது கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணானவள் ஒரு சிறந்த பெண்ணாக காணப்படுகிறாள்.
நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணானவள் ஒரு ப்ரெஷியஸ் அண்ட் ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவள் விலையானது, விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெண் தன் குடும்பத்தையும் அயலகத்தாரையும் சுற்றத்தாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும் என்று நாம் அவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் நம்மை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்கென்று தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். நாம் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு அந்த நோக்கம் நிறைவேற பயன்படுத்தப்பட வேண்டும். We are created on purpose and for a purpose and God wants to use us. இதை நாம் திட்டமாக அறிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும்படியாக, கடவுள் நம்மை பயன்படுத்தும்படியாக நாம் அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடவுள் இந்த பூமியை படைக்கின்ற போது, நாம் பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவர் நல்லது அல்ல என்று கண்டார். அதுதான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். இந்த தனிமைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பி அவர் சொல்லுகிறார், ஐ வில் மேக் அனதர் ஸ்ட்ராங் பவர் கரஸ்பாண்டிங் டு இட். அதாவது நான் தனிமைக்கு நிகராக அல்லது ஈக்குவலாக வேறு ஒரு ஸ்ட்ராங் பவரை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி தான் உருவாக்கின அந்த ஈக்குவல் ஸ்ட்ராங் பவருக்கு அவர் மனுஷி என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். ஆம், அவர்கள் இருவரும் மனுஷி என்று ஆதாமும் ஏவாளும் அழைக்கப்பட்டார்கள். த ஹியூமன்ஸ் வில் பி போத் மேல் அண்ட் ஃபீமேல் அல்லது மேன் அண்ட் உமன் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் உருவாக்கின இந்த மனுஷியானவள் எந்த விதத்திலும் நாட் இன்ஃபீரியர் டு மேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கு நோ ஃபீமேல் இஸ் இன்ஃபீரியாரிட்டி superiority and the female is not inferiority என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண் ஆதிக்கம், பெண் அடிமை அல்லது ஆண் மேலானவன் அல்லது பெண் கீழானவள் என்ற இடத்திற்கே இடமில்லாமல் போகிறது. கடவுள் அவ்விதமாக இருவரையும் சமமான நிலையிலே உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் மனுஷியை உருவாக்கின்ற போது அவளை தலையிலிருந்தோ அல்லது காலிலிருந்தோ உருவாக்காமல் அவளை அவளுடைய நடுப்பகுதியாக விலா எலும்பிலிருந்து அவளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படி உருவாக்கினது நிமித்தமாக மனுஷியானவள் அவள் மேலானவளாகவோ அல்லது கீழானவளாகவோ அல்ல, சமமானவள் என்பதை அவள் உணர்த்தும்படியாக அப்படி சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் மண்ணிலிருந்து உருவானவன், மனுஷி எலும்பிலிருந்து உருவானவள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷியை குறித்து சொல்லுகின்ற போது ஷீ இஸ் த மாஸ்டர் பீஸ் ஒர்க் ஆஃப் காட் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் மனுஷியாக அவளை ஆண்டவர் உருவாக்கிறார். அதாவது ஒவ்வொரு மனுஷியிடத்திலும் நாம் பார்க்கின்ற போது ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, எம்பவர்ட் பர்சனாலிட்டி, வில் பவர் பர்சனாலிட்டி உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பல உயர்ந்த பொறுப்புகளிலே இன்றைய பெண்ணானவள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக விதமான உயர்ந்த பொறுப்புகளிலே அவள் காணப்படுகிறாள். இந்த சில பெண்கள் சில இடங்களிலே பார்க்கின்ற போது அவள் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படுவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்த முடியாதபடி அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர்கள் வாழ்கிற அந்த கலாச்சாரம், கல்ச்சர்ஸ் அவர்களை அவ்விதமாக ஒடுக்குகின்ற நிலைமையிலே அவளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே பெண்கள் ஒடுக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய கல்ச்சர்ஸ், அவர் கஸ்டம்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை உருவாக்குகின்ற போது அவர்களை சமமானவர்களாக உருவாக்கினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்கின்ற போது அவர்கள் யாவருமே எம்பவர்டு உமனாக காணப்படுகிறார்கள், ஆற்றல் மிக்க பெண்களாக இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை அவர்கள் கடவுளுக்குள்ளாக பயன்படுத்தி இன்றும் நமக்கு சாட்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே நம் அநேக பெண்கள் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் அவர்களை இன்றும் சாட்சி பகர வைக்கிறது. ஆனால் சில பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை அவர்கள் கடவுளுக்கு பயன்படுத்தாத அல்லது பயப்படாத வழியிலே அவர்கள் செலவழித்தது நிமித்தமாக அவர்கள் அநேகருக்கு அவர்கள் நல்ல உதாரணமாக இல்லாமல் காணப்படுகிறார்கள். கடவுளுக்கு பயப்படாத பெண்களுக்கு சில பெண்கள் உதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய சிந்தனைக்கென்று 2 பெண்களை நாம் முன்னாக வைக்க விரும்புகிறேன். 2 பேருமே 2 குவீன்ஸ் என்று சொல்லலாம், அரசி அல்லது ராணிகள். 2 ராணிகளை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்ற ஒரு பெண் யார் என்று பார்க்கின்ற போது குவீன் எஸ்தர். இந்த எஸ்தர் ராணியை குறித்து நாம் அனைவருக்கும் தெரியும். இதை அநேக முறை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அந்த வரலாற்றை கேட்டிருக்கிறோம். எஸ்தரனுடைய வரலாறு என்பது அவள் ஒரு ஜூவிஷ் ஹீரோயின், ஒரு ஆர்ஃபன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவள் மொர்தெகாய் அவளுடைய அடாப்டட் அங்கிள் என்று அவளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் பெர்ஷியா தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். எஸ்தரனுடைய ஸ்டோரி விதமாக ஆரம்பிக்கிறது. அவள் வஸ்தி ராணியினுடைய ஸ்தானத்திற்கு அவள் அரசியாக அவள் ஏற்படுத்தப்படுகிறாள். அதாவது வஸ்தி ராணியின் ஸ்தானத்திலிருந்து அவளை இறக்கி இந்த இடத்திலே ஒரு இன்ஸ்டலேஷன் சர்வீஸ், அந்த இடத்துல குவீன் எஸ்தரை அவர்கள் நியமிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ டீபொசிஷன் ஆஃப் குவீன் வஸ்தி அண்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் அனதர் குவீன் எஸ்தர் என்று நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவளுடைய ஸ்டோரியானது ஆரம்பிக்கிறது. இந்த இடத்தில் எஸ்தர் அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராணி ஸ்தானத்திலிருந்து மிகவும் தைரியமாக ஆற்றலோடு கூட அவள் செயல்பட்டாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவளுடைய குழப்பமான சூழ்நிலையில் மத்தியிலே, அந்த நாட்களில் ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் மத்தியிலே அவள் மிகவும் சிறப்பான முறையிலே சிறுபான்மையினராகிய யூத மக்களுக்காக அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு கூட மார்ஜினலைஸ்டு மைனாரிட்டி பீப்புளாக இருந்த அந்த மக்களுக்காக அவள் தைரியமாக தன் ஜனத்திற்காக செயல்பட்டாள். இந்த எஸ்தர் யார்? ஹூ இஸ் எஸ்தர் என்று நாம் பார்க்கின்ற போது, எஸ்தர் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட, கடவுளுக்கு பயந்த ஒரு ஆற்றல் மிக்க பெண்ணாக நாம் அவளை பார்க்கிறோம். இந்த எஸ்தரின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று பார்க்கின்ற போது 4 காரியங்களை நாம் சிந்திப்போம். முதலாவதாக, God uses ordinary people to do these extraordinary things. அதாவது சாதாரண மனிதர்களை அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் என்று பார்க்கின்ற போது இந்த எஸ்தராக இருக்கிறாள். எஸ்தர் பிறந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவர்கள் சிறையாக பல இடங்களிலே கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியாக கொண்டு போகப்படுகிற சூழ்நிலையில் எஸ்தருடைய பெற்றோர்கள் மரித்து போகிறார்கள். எஸ்தரை அவளுடைய சிறிய தகப்பன் மொர்தெகாய் எடுத்து வளர்க்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் ஒரு சாதாரண பெண், ஒரு ஆர்டினரி உமனாக இருக்கிறாள். ஆனால் அவள் வெளிநாட்டிலே அவள் இருக்கிறாள், பெர்ஷிய தேசத்திலே இருக்கிறாள். அவள் சாதாரண பெண் மாத்திரமல்ல, அவள் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவராகவும் காணப்படுகிறாள். அவள் she was not only an ordinary woman but also she belongs to the minority race. ஆகவே அவள் ஒரு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த பெண்ணாகவும் அந்நிய தேசத்திலே இருந்த ஒரு சாதாரண பெண்ணாகவும் இருந்த எஸ்தரை ஆண்டவர் பின் நாட்களிலே பெர்ஷிய தேசத்தினுடைய அரசியாக, ராணியாக உயர்த்தினார். எவ்விதமாக அவள் அப்படி உயர்த்தப்பட்டாள்? அதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மொர்தெகாய் அவளுடைய சிறிய தகப்பன் இந்த எஸ்தருக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, சொல்லிக் கொடுக்கிறாரோ அதன்படியாக அவள் கீழ்ப்படிந்து செயல்பட்டாள். ஒன்றுக்கும் அதற்கு எதற்கும் அவள் எதிர்த்து பேசினதாக நாம் வேதத்திலே பார்க்கவில்லை. அவள் மொர்தெகாய் அறிவுரைப்படி கீழ்ப்படிந்து நடந்து சென்றாள். அவள் பிறக்கும் முன்பே
அவளை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் அல்லது ஒரு திட்டம் இருந்தது என்பதை அவளுடைய வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்று நாம் நம்மை குறித்து சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். எஸ்தர் ஒரு ராணியாக வர வேண்டும் என்று ஆண்டவர் அவள் பிறக்கும் முன்பே ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆனால் இன்று நம்மை குறித்து கூட ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. நாம் பிறக்கும் முன்பே ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட நம்மை இந்த உலகத்திலே அனுமதித்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற போது, நம்மை குறித்து இருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண பெண் ராணியாக உயர்த்தப்பட முடியுமே, ஆனால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அந்த பெண் ராணியாக உயர்த்தப்பட தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பாரே. ஆனால் நம்மையும் குறித்து தேவன் அபிதமாகவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவள் செய்த காரியம் என்னவென்றால், அவள் கீழ்ப்படிந்து நடந்தாள். அவள் மொர்தெகாயின் சொற்படி முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக அவளுடைய காரியங்கள் எல்லாம் அவளுக்கு சாதகமாக முடிந்தது. நாம் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற போது அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நாம் மேலாக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு சாதாரண ஒரு பெண் பெர்ஷிய தேசத்தினுடைய அரசியாக மாறுவதற்கு ஆண்டவரால் முடியும் என்பதை இன்று நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, கடவுள் ராஜாவினுடைய மனதை ஆளுகை செய்கிறவர் என்பதை இந்த எஸ்தரினுடைய வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எஸ்தர் ராஜாவின் சமூகத்திலே பிரவேசிக்கும் போது அநேக பெண்கள் அந்த கன்னி மாடத்தில் இருக்கிறார்கள். அநேக பெண்களை ஒவ்வொருவராக அவர்கள் அழைக்கின்ற போது கடந்து செல்கிறார்கள். அப்படி எஸ்தருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கின்ற போது அவளும் ராஜாவினுடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து செல்கிறாள். அப்படி செய்கின்ற போது அங்கு ராஜாவினுடைய கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைத்தது. அவர் ராஜாவுக்கு கண்களுக்கு முன்பாக அழகுள்ளவளாகவும் அவருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைக்கவும் கடவுள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னால் அநேக பெண்கள் அங்கு அழகுள்ளவர்கள், ஆனாலும் அத்தனை பெண்களுக்கும் மேலானவளாக எஸ்தர் காணப்படுவதற்கு கடவுள் ராஜாவினுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறவர் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 1 வசனத்திலே, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எப்படி இந்த காரியம் முடியும்? என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி முடிய போகிறது? என்னுடைய திருமண காரியம் எப்படி முடிய போகிறது? இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்று சொல்லி எனக்கு எந்த அதிகாரிகளும் தெரியாதே, என்னிடத்தில் பணபலம் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற அநேக இந்த நேரத்திலே காணப்படுவீர்கள். அப்படியானாலும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ராஜாவினுடைய இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புகிற வண்ணமாக திருப்புகிற ஆண்டவர் நமக்காகவும் கூட நாம் எதிர்பார்க்கும் நன்மைகளை ஏற்ற வேளையிலே திருப்பி விடுகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற மேல் அதிகாரிகளினுடைய இருதயத்தை நமக்கு சாதகமாக கடவுளால் மாற்ற முடியும் என்பதை இந்த எஸ்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகிறது. ஆக அநேகர் இருப்பார்கள், ஆனால் அநேகர் மத்தியிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு அவர் அந்த ராஜாவினுடைய இருதயத்தை திருப்புகிற வண்ணமாக நமக்கு வேண்டிய நன்மைகளை பெறுவதற்கு நாம் யார் மூலமாக பெற வேண்டுமோ அவர்கள் இருதயத்தை தேவன் திருப்ப வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக அவள் செய்த காரியம், அவள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அவள் தைரியமாக செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். கரேஜியஸ் உமனாக இருக்கிறாள், ஆற்றல் மிக்க பெண்ணாக தான் செயல்படுகிறாள். அவளுக்கு தெரியும், எஸ்தர் நியூ வே டு ஃபைண்ட் ஹர் ஸ்ட்ரென்த். அவளுக்கு நன்றாக தெரியும் அவளுக்கு ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வரும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் தனக்கு எங்கிருந்து வரும் என்றால், தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். எஸ்தர் புஸ்தகத்தை பார்க்கின்ற போது எங்குமே காட் என்று எழுதப்படவே இல்லை. ஆனால் எஸ்தர் அந்த சரித்திரத்தை முழுவதிலும் பார்க்கின்ற போது தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அவள் மொர்தெகாயின் சொற்படி அவளுடைய அட்வைஸ் படி நடக்கிறாள். அவளுக்கு நன்றாக தெரியும் அவளுடைய பியூட்டியோ அல்லது அவளுடைய ராயல்ட்டியோ இந்த ஜனங்களை, யூத ஜனங்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை திட்டமாய் அறிந்தபடினால அவள் முதலில் மொர்தெகாய் சொல்லுகின்ற போது, நீ ராஜாவிடத்திலே சென்று இந்த ஜனங்களுக்காக பேசும் என்று
சொல்லுகின்ற போது அவள் சொல்கிறாள், ராஜா அழைக்காமல் நான் உள்ளே சென்றால் நான் சாக வேண்டுமே என்று சொல்லி அந்த அந்த அட்வைஸை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் அவளுக்கு தைரியம் இல்லாமல் காணப்படுகிறாள். அப்பொழுதுதான் மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், நாம் கூட இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்போம். நாம் எந்த ஸ்தானத்திலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறாரா? நமக்கு நல்ல பதவிகள் கொடுத்திருக்கிறாரா? தேவன் அப்படி கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நம்மை அந்த உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்ல மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எத்தனை பேருக்கு உதவிகரமாக இருக்கிறோம்? ஒருவேளை நாம் நம்முடைய வேலை, நான் என்னுடைய சொந்த முயற்சியினால் இந்த இடம் கிடைத்தது, இந்த பொறுப்பு எனக்கு கிடைத்தது, இந்த பதவி எனக்கு கிடைத்தது, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் நான் இருக்கிறேன், அல்லது என் பெற்றோர் செய்த அவர்களுடைய ஆசீர்வாதம் என்று மாத்திரம் நாம் கூறுகிறவர்களாக இருப்போமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய அந்த பணிகளிலே, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் இருந்த தவறி விடுவோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து அவர்களுக்கு வரும். ஆகவே கடவுள் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து அநேகருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம், அவள் அந்த இடத்துல ஏற்பட போகிற பெரிய ஒரு அழிவில் இருந்த யூத ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவள் அமைதியாக இருந்திருப்பாளே. ஆனால் மொர்தெகாய் சொல்லுகிறார், ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படியாகிலும் அவரால் காப்பாற்ற முடியும். ஆனால் அவர் விரும்புகிற காரியம் நம்மை அந்த இடத்திலே பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதவிகளிலும் நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தை எஸ்தருக்கு மிகவும் தைரியத்தை கொடுத்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அவள் ராஜாவினுடைய சமூகத்திற்கு செல்ல அவள் துணிவு கொண்டாள் என்று பார்க்கிறோம். அவள் துணிவை பெறுவதற்கும் தைரியத்தை பெற்றுக்கொள்ளவும் அவள் என்ன செய்தாள் என்று பார்க்கின்ற போது, அவள் செய்த காரியம், அவளும் அவளோடு இருக்கிற யூத ஜனங்களும் அவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதாவது உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமே. ஆனால் நாம் கூட முதலாவது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி அவள் மொர்தெகாயின் சொற்படி கீழ்ப்படிந்து நடந்தாலோ அவ்விதமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அவள் செய்தது, உபவாசத்தோடும் ஜெபத்தோடு கூட காத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் தேவன் கொடுத்த அந்த நேரம் வரும் வரை, அந்த வேலை வரும் வரை 3 நாட்கள் அல்லும் பகலும் எஸ்தரும் எல்லா யூதர்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கின்ற போது அவள் தைரியத்தோடு கூட சட்டத்தை மீறி ராஜாவினுடைய சமூகத்திற்குள்ளாக பிரவேசித்தாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு வைராக்கியம், தன்னுடைய ஜனம் அழிந்து போகிறதே, அவர்களை காக்கும்படியாக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் ராஜாவினுடைய சட்டத்தை மீறி உள்ளே கடந்து செல்கிறாள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே அவள் ஒரு ஆற்றல் மிக்க பெண்ணாக, தைரியம் உள்ள ஒரு பெண்ணாக இந்த இடத்திலே நமக்கு முன்பாக நிற்கிறாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் கொடுக்கின்ற அந்த பொறுப்பை அவள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு காரணம் ஜெபமும் அவள் உபவாசமும் கீழ்ப்படிதலும் அவளுக்கு உதவியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் யோசித்து பார்ப்போம். எஸ்தரை போல அவளுடைய இருதயம் ஒரு டெண்டர் லவ்விங் கைண்ட் டுவர்ட்ஸ் பீப்புள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நம்முடைய பலம் கடவுளிடத்திலிருந்து வருகிறதா, நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறோமா என்று நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் இன்று எத்தனை பேர் எஸ்தரை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அவள் முதலாவதாக மொர்தெகாய் அவளிடத்தில் சொல்லுகின்ற போது அவள் தைரியமற்றவளாக, அவள் முடியாது என்று சொல்லுகிறாள். ஆனால் அதே மொர்தெகாய் அவளை மீண்டுமாக அந்த வார்த்தைகளை கூறுகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டவளாக அவள் கடவுளுடைய சித்தத்தை தைரியமாய் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுள் விரும்புகிற காரியம்
கீழ்ப்படிதல். அடுத்ததாக நாம் ஜெபத்தோடு கூட நாம் உபவாசத்தோடு கூட கடவுளுடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற போது கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் ஒரு சாதாரண பெண் ஒரு குயினாக உயர்த்தப்படுகிறாள். எஸ்தரை தேவன் பயன்படுத்த விரும்புகிற அந்த திட்டத்தை அவள் நிறைவேற்றினாள். அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் என்ன காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் யோசித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்காக அதிகாரிகளுடைய இருதயத்தை மாற்ற வல்லவர் என்பதை எஸ்தரினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு கூட ஃபேவர் கிடைக்கணும், மற்ற எனக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கின்ற போது ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய பாதத்திலே நம்மை ஊற்றி விடுவோம். அவர் நம்முடைய காரியங்களை ஃபேவராக நமக்கு மாற்றி கொடுப்பார். அடுத்ததாக நான் இன்னொரு பெண்ணை, நான் ஒரு எம்பவர்டு விமனை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவளும் ஒரு அரசிதான். அவள் பெயர் ஏசபேல் ஒரு ஆற்றல் மிக்க எம்பவர்டு விமன். அதாவது அவள் ராஜாவையே டாமினேட் செய்யும் அளவிற்கு ஒரு பவர் அவளிடத்திலே காணப்பட்டது. அவள் அவளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெண். அவளிடத்திலும் ஆற்றல் இருந்தது, எஸ்தரிடத்திலும் ஆற்றல் இருந்தது. ஆனால் எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் வித்தியாசமான காரியமாக இருக்கிறது. அவள் செய்த அனைத்துமே தவறான ஒரு ரோல் மாடலை நமக்கு கொடுக்கிறது. எசபேல் என்ன காரியம் செய்தாலும் அது ஒரு தவறான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏசபேல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நமக்கு முன்பாக வேதத்திலே காணப்படுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று பார்க்கிறோம். புத்தியீனத்தினாலே அகந்தையின் நிமித்தமாக அவள் அழிந்து போன ஒரு ராணியாக நம் முன்பாக காணப்படுகிறாள். இந்த ஏசபேல் யார் என்று நாம் பார்க்கின்ற போது இவள் ஒரு ஏமாற்றுகிற விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு பெண். அவள் ஒரு விக்கிரக ஆராதனை பெண். அவளுடைய தகப்பன் பெயர் கிங் டயர். அவள் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபை திருமணம் செய்து கொள்கிறாள். இவளுடைய கடவுள் பேல். அவள் அந்த கடவுள் கேனனைட் ஸ்டார்ம் காட் என்று அழைக்கப்படுகிறது. இவள் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தபடியினால் இவளுக்கு யூத ஜனங்கள் மீது அவளுக்கு பற்று இல்லை, அவர்களை அவள் நேசிக்கவில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவள் வெளி அந்நிய தேவர்களை அவள் வணங்கினபடியினால் இந்த இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள இஸ்ரவேல் ராஜாவை அவள் மணந்த போதிலும் அந்த ஜனங்களை அவள் முழுமையாக நேசிக்கவில்லை. ஆகவே இவள் செய்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது எல்லா தீர்க்கதரிசிகளையும் இன்க்ளூடிங் எலைஜா அவள் கொலை செய்யும்படியான காரியங்களில் ஈடுபட்டாள் என்று பார்க்கிறோம். வேதத்திலே ஏசபேலை குறித்து பார்க்கின்ற போது அவளுடைய குணாதிசயம் ஒரு பழிவாங்கும் குணமுடையவள், ஏமாற்றும் குணமுடையவள், இச்சிக்கும் குணமுடையவள். அவளிடத்தில் இச்சை காணப்படுகிறது. அதாவது 10 கற்பனைகளை நாம் பார்க்கின்ற போது நீ இச்சையாதிருப்பாயாக என்ற கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவள் செய்த காரியம் என்னவென்றால் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தாள் என்று பார்க்கிறோம். அந்த நாபோத் அவள் ஆகாப் ராஜா போய் கேட்கின்ற போது உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு என்று கேட்கின்ற போது இது பிதாக்களின் சுதந்திரம், இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறாள். ஆனால் ஏசபேல் அவள் ஆகாப்புக்கு பதிலாக அவளே கடந்து சென்று நாபோத்தை கொலை செய்து அவள் அந்த திராட்சை தோட்டத்தை இச்சித்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். நாம் கூட இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் ஏசபேலை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கணவர், அதாவது ஆகாப் தன்னுடைய கணவர் அதை இச்சிக்கின்ற போது நல்ல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், இது வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி சொல்லாமல், நல்ல ஆலோசனைகளை சொல்லாமல் தீய வழியிலே, குறுக்கு வழியிலே அவள் நாபோத்தை கொலை செய்து அந்த தோட்டத்தை அவள் இச்சித்து கொண்ட ஒரு பெண்ணாக நமக்கு முன்பாக இருக்கிறார். இன்று அநேக பெண்கள் இப்படிப்பட்ட ஏசபேலின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். கணவனுக்கு ஆலோசனை சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி சமாதானமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசபேல் கொலை செய்யும் அளவிற்கு தன் ஆற்றலை தீய வழியிலே பயன்படுத்தினாள். அவள் விக்கிரக ஆராதனை செய்த ஒரு அரசியாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவள் எப்பொழுதுமே அவள் ஆளுகைக்கு கீழ் எல்லாரும் கண்ட்ரோல்
அவர்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமுடைய ஒரு பெண்ணாக இருந்தால், யார் ஒருவர் மற்றவர்களை அதிகமாக கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் யாவருக்குமே ஏசபேலின் ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஏசபேலினுடைய ஆவி என்ன செய்யும் என்றால், மற்றவர்களை கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவி அவளுக்குள்ளாக இருந்தது. அந்த ஆவி இன்றும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று யோசிக்கும்படியாக தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஏசபேலின் ஆவி நம்மிடத்தில் காணப்படுமே ஆனால் நம்முடைய ஆலோசனைகள் ஆலோசனைகளாக இருக்கும். ஏசபேலின் ஆவி ஈக்குவாலிட்டியை விரும்பாது, சமத்துவமாக இருப்பதை அந்த ஆவி விரும்பாது. ஏசபேலின் ஆவி உடையவர்கள் நேரத்துக்கு ஏற்ப காரியத்தை மாற்றி மேனிப்புலேட் செய்து சாதகமாக, தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆவியை உடைய ஏசபேலின் ஆவியை உடையவர்களுக்கு நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசபேல் கொலை செய்த போது அந்த குற்றத்தை குறித்து மனஸ்தாபப்படவோ அல்லது மனம் திரும்பவோ இல்லை. ஏசபேல் கொலை செய்த போது அந்த குற்றத்தை குறித்த மனஸ்தாபமோ அல்லது மனம் திரும்புதலோ அவளிடத்திலே காணப்படவில்லை. எலியா தீர்க்கதரிசி அந்த கொலை குற்றத்தை குறித்து அவளுக்கு உணர்த்தின போதும் ஏசபேல் மனம் வருந்தவில்லை என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாம் செய்கிற குற்றத்தை மற்றவர்கள் உணர்த்துகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் இல்லாது இருப்போமானால் நாமும் கூட ஏசபேலின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை நியாயப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், எஸ்தரை போன்ற ஒரு நல்ல குணங்களை உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏசபேலின் ஆவியை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 பேருமே அரசிகளாக இருந்தார்கள். எஸ்தர் பெர்ஷியா தேசத்திற்கு ராணியாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டால், ஏசபேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராணியாக அவள் கடந்து வருகிறாள். எஸ்தர் யூத ஜனங்களை பாதுகாக்க தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினால், ஏசபேல் இஸ்ரவேல் நாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படியாக தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலே நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், கடவுளுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக, எப்பொழுதும் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் ஆண்டவர் மீது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் ஒருவேளை உலகத்தில் இருந்தாலும் உலகம் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் யாரை முக்கியப்படுத்துகிறோமோ அவர்களாகவே நாம் மாறிவிடுகிறோம். ஆகவே நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவராகவே இருக்கின்ற போது நாம் ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க முடியும். உலகத்தை நேசித்தால் உலகமாகவே நாம் மாறிவிடுகிறோம். கடவுளை நாம் முதலாவது வைக்கின்ற போது எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நமக்கு முடித்து கொடுக்கிறார். நாம் எங்கு வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் வேலை செய்யும் அந்த இடமானது ஒரு மிஷன் ஃபீல்டாக மாற்றுவதற்கு கடவுளுடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே எஸ்தரை போல நல்ல குணங்களை உடையவர்களாக, கடவுளிடத்திலிருந்து நாம் ஒத்தாசை பெற்றவர்களாக, நம்முடைய ஆற்றலை நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துகின்ற போது நாம் அநேகருக்கு சாட்சியாக இருக்க முடியும். கர்த்ததாமே இந்த காரியங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரமபிதாவே, மீண்டுமாக உமக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறீர் சுவாமி. நீருக்கு அழைத்த அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஆற்றலை கர்த்தாவே நாங்கள் நல்ல வழியிலே பயன்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எஸ்தரை போல கர்த்தாவே நாங்கள் உமக்கு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும், அநேகரை கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அழைத்து வரும்படியான கிரியைகளை நாங்கள் செயல்படுத்தும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசபேலின் ஆவியை உடையவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் காணப்படாதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே அனைத்து பெண்களையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். அவைக்கு சங்கங்களின் மூலமாக நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்து வழிநடத்தும் சுவாமி. விசேஷமாக இந்த கொரோனா காலங்களிலே நாங்கள் ஒருவேளை கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய செய்திகளை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் கிரியை செய்து ஆண்டவரை மீண்டுமாக நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளும் நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே சென்னை பேராயம் முழுவதுமாக மகளிர் ஞாயிறாக அனுசரித்து வருகிறோம்.
ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக நமது சபை பெண்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட நமது ஆயரம்மா திருமதி ஈடித் சைலஸ் அம்மா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் சந்தா சொல்கின்ற வண்ணமாக அநேகர் நம் திருச்சபையில் உள்ள சபை மக்கள் இந்த லாக்டவுன் பீரியடிலும் திருச்சபைக்கு வந்து தங்களுடைய சந்தா கார்டை எடுத்து சென்று கடந்த 4 மாதங்களாக அநேகர் படைத்து வருகின்றீர்கள். சந்தா மற்றும் முண்டி காணிக்கை மற்றும் பில்டிங்காக வாக்கு கொடுத்த காணிக்கைகளை நீங்கள் படைத்து வருகின்றீர்கள். உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே அநேகர் இன்னும் கடந்த 5 மாதங்களாக சந்தா படைக்காதவர்கள், உண்டி காணிக்கை செலுத்தாதவர்கள், ஒருவேளை பில்டிங்காக வாக்கு கொடுத்து செலுத்த முடியாதவர்கள், நீங்கள் படைக்க விரும்புகிறவர்கள் ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய சந்தா கார்டை பெற்று சென்று நீங்கள் படைக்கும்படி தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பில்டிங்காக நீங்கள் ஒருவேளை ஸ்பான்சர் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆயர் செயரல் பொருளரை அணுகும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 6 வருடங்களாக நம் ஆலயத்திற்கு ஒயிட் வாஷ் செய்யாமல் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே இந்த லாக்டவுன் பீரியடிலும் நமது ஆலயத்தை முழுவதுமாக ஒயிட் வாஷ் செய்ய கேட்டபொழுது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதற்காக ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களாக கேட்டிருந்தோம். ஒரு சிலர் முன் வந்து ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். மிஸ்டர் ராஜசேகர் அண்ணன் 10,000 ரூபாய் மற்றும் கேப்டன் ஜேக்கப் செல்வராஜ் 10,000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சபை உறுப்பினர் 10,000 ரூபாய் மற்றும் சொற்பன பிரியா 2,000 ரூபாய், மிஸ்டர் ஜோசப் குடும்பத்தினர் 5,000 ரூபாய். ஆகவே ஒரு சிலர் முன் வந்து ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை நமது ஆலயத்திற்கு முழுவதுமாக ஒயிட் வாஷ் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆயர் செயலர் பொருளரை அணுகும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பெயிண்டாக கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் 10 லிட்டர் 20 லிட்டர் ஆக கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் எங்களை அணுகும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட நம் திருச்சபையின் மூலமாக அனைத்து ஐக்கிய குழுக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். விசேஷமாக ஆண்கள் ஐக்கிய குழுவினர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே ஜெபித்து வருகிறார்கள். அதே போல் பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தங்களுடைய ஃபெல்லோஷிப்பை அவர்கள் செய்து வருகிறார்கள். அநேகர் அதிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். விசேஷமாக நமது ஆயரம்மா அதிலே கர்த்தருடைய செய்தியை வழங்குகிறார்கள். அதே போல் யூத் ஃபெல்லோஷிப்பும் கூட ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவிலே ஜூம் ஆப் மூலமாக செய்து வருகிறார்கள். அதே போல் சண்டே கிளாஸ் மூலமாக ஒரு ஆன்லைன் லிங்க் ஒன்று அனுப்புகிறார்கள். அதிலே விசேஷித்த பாடல்கள், ஆக்ஷன் சாங், வேதத்திலிருந்து கதைகள் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை வேதத்திலிருந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அதை நீங்கள் அனைவரும் அதை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே திருச்சபை மக்கள் அனைவரும் இந்த ஃபெலோஷிப்பிலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒற்றுமையாக இணைந்து நம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக பைபிள் குயிஸ் நம் திருச்சபையின் மூலமாக கடந்த மாதத்திலிருந்து பைபிள் குயிஸ் ஒன்று நடத்தி வருகிறோம். வேதாகமத்திலிருந்து 2 அதிகாரங்கள் படிக்கும்படி கேட்டிருந்தோம். கடந்த மாதம் ஆதியாகமத்திலிருந்து தொடங்கின இந்த பைபிள் குயிஸ் இன்றைய நாளிலே யாத்ராகம் முழுவதும் முடிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரம் படிக்க வேண்டும். அதிலிருந்து 3 கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பவர்களுடைய பெயர்களை நாங்கள் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பிலே நாங்கள் வரிசையாக போட்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 50 பேர் இதிலே சிறப்பாக வேத வசனங்களை படித்து பங்கு பெற்று வருகிறார்கள். படித்து பங்கு பெற்று வருகிற உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இதிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே நாங்கள் போடுகின்ற அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை அனுப்பும்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் படித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு உதவி செய்து வருகின்ற பெண்கள் ஐக்கிய குழுவினருக்கும் சிறப்பாக ஜெயக்குமாரி மற்றும் பவளக்கொடி மற்றும் டெல்சி டிக்கன் இவர்களுக்கு நாங்கள் திருச்சபையின் சார்பிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியடிலும் அநேகர் வேலை வாய்ப்பின்றி, அநேகர் கொரோனா தொற்றுவினால் நம் திருச்சபையில் உள்ள மக்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் நம் திருச்சபையில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆகவே இந்த நாட்களிலும் கூட அநேகர் வேலை இன்றி கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற நம் திருச்சபை மக்களுக்காகவும் நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காகவும் நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக நம் ஆயர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே குறைந்தபட்சம் 10 நிமிடம் நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஒன்றிணைந்து நாம் இந்த தேச மக்களுக்காகவும் நம் திருச்சபை மக்களுக்காகவும் இந்த கொடிய கொரோனா வைரஸ் நம்மை விட்டு நீங்கும்படியாகவும் இது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். குறைந்தபட்சம் 10 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் நாம் இணைந்து இந்த ஜெபத்திலே இருக்கும்படி நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த கொடிய கொரோனா வைரஸின் மூலம் ஏற்பட்டிருக்கிற இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட கஷ்டம், ஒருவேளை உதவி வேண்டி விருப்பமுள்ளவர்கள், நம் திருச்சபையை சேர்ந்த சபை மக்கள் உதவி வேண்டி விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் ஆயரை அணுகும்படி நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அன்பர்கள்: 9ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெயக்குமார், மிஸ்டர் ஜே அற்புத சுகுமார் ரிச்சர்ட்சன். திங்கட்கிழமை 10ஆம் தேதி கே இம்மானுவேல் ஜாசன், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே கிருபாகரன். டாக்டர் ஜி ரெனிஷ் டார்பே, சன் ஆஃப் மிஸ்டர் டி ஜார்ஜ் டல்லாஸ். செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி ஆர் ரூபன் டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் எம் ராஜேந்திரன். எஸ் சாம் பேட்ரிக், சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் செல்வ சஞ்சய். மிஸ்டர் ஆர் ரூபன் டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் எம் ராஜேந்திரன். புதன்கிழமை 12ஆம் தேதி மிஸ்டர் டி சார்ல்ஸ் இ ஷேன் ஜெரல், சன் ஆஃப் மிஸ்டர் ஆர் எட்வின் சிங். ஆர் ஜெஃப்ரின், சன் ஆஃப் மிஸ்டர் கே ராஜா சிங். வியாழக்கிழமை 13ஆம் தேதி மிஸ்டர் ஜி திரியேகநாதன், மிஸ்டர் வி ஜெயபால். வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி மிஸ்டர் கே ஜே ஜோசப். சனிக்கிழமை 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஃப்ரீடா ராஜ்குமார், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் ராஜ்குமார். மிஸ்ஸஸ் எமிமா தேவராஜ், மிஸ்டர் பி ரத்னபாண்டி. மிஸ்ஸஸ் ஆர் ஜாஸ்மின் ஜெயா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி ராஜ்குமார். மிஸ்ஸஸ் ஜி பொன்மலர், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி ஞானராஜ். மிஸ்ஸஸ் ஆர் ராஜகுமாரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி ராபர்ட் செல்வகுமார். ஆர் ரோனி ஆல்பர்ட் ஜேரன், சன் ஆஃப் மிஸ்டர் கே ரிச்சர்ட் ஃபெர்டினாட். டி தியோனா எலிசபெத், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ பெஞ்சமின் தேவதாஸ். ஆப்ரியானா சாமுவேல், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் மேன்ஃப்ரெட் ஜாக்ஸ்மர் சாமுவேல். மிஸ்ஸஸ் ஜூலியட் ஃபிலிப்ஸ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் என்.சி. ஃபிலிப்ஸ். மிஸ்ஸஸ் ஆர் ராஜகுமாரி சுதந்திர ராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி ராபர்ட் செல்வகுமார். இந்த வாரத்தில் திருமண நாட்களை கொண்டாடும் அன்பர்கள்: 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி தேவப்பிரியன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி தேவசுந்தர். திருமண அறிவிப்பு: தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மீனம்பாக்கம் குருசேகரம் தூய பேதுரு ஆலயத்தின் உறுப்பினரான திரு ஜான் செல்வகுமார், திருமதி உஷா தம்பதியரின் மகள் செல்வி அனிதா ஷீலா குமாரிக்கும், பம்மல் பாஸ்ட்ரேட் ஆலயத்தின் உறுப்பினரான திரு எம் தனசேகர், திருமதி எஸ்தர் தம்பதியரின் மகன் செல்வன் டாக்டர் டி ஜோனா ஆண்டர்சனுக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை இந்த சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிக்கை. திருமண அறிவிப்பு: தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மீனம்பாக்கம் குருசேகரம் தூய பேதுரு ஆலயத்தின் உறுப்பினரான திரு ஜெய பிரகாஷ், திருமதி கஸ்தூரி தம்பதியரின் மகன் செல்வன் வசந்த் ஜோசப்புக்கும், திருநின்றவூர் தாசபுரம் பாஸ்ட்ரேட் ஆலயத்தின் உறுப்பினரான திரு ஜஸ்டின் மேனுவல் ராஜ், திருமதி ஷாலினி தம்பதியரின் மகள் செல்வி கிரேஷியாவுக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு
நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை இந்த சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. இயேசுவே வாரே
எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே, மறுபடியும் நன்றியோடு துதிக்கின்றோம். நீர் பெரியவர், வல்லவர், நல்லவர், எங்கள் வாழ்வில் செயலாற்றுகின்றவர். இன்றைய நாளில் ஆண்டவரே, நாங்கள் செய்வித்த ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு நிறைவாக்கி தருகின்ற இறைவனாக இருப்பதற்காக உமக்கு கொடான குடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆம் தேவரிதாமே, எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய விசேஷமான கரம் ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மக்களோடு இருந்து அவர்களோடு ஆண்டவரே உம்மை நிறைவாய் ஆண்டவரே உம்முடைய சுகத்தினாலும் பலத்தினாலும் நீர் இடைக்கட்டி காத்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதமாக எங்கள் திருச்சபை மக்களின் ஊடே ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவராய் செயலாற்றுகின்றதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். தேவரிதாமே ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதியும். இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்ட செய்திக்கேற்ப உம்மை ஆண்டவரே உண்மையாகவே இந்த உலகத்திற்குள்ளாக அறிந்து புரிந்து அறிவிக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, பெண்கள் ஞாயிறாக ஆண்டவரே நாங்கள் இதை அனுசரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அவ்விதமாக ஆண்டவரே, எங்கள் பெண்கள் வாழ்வினூடே நீர் உண்மையாய் உம்மை பகிர்ந்து கொள்ளும் நிறைவாய் இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் அவர்களுடைய திருப்பணி நிறைவாக்கப்படுவதற்கு நீர் அவர்களுக்கு கிருபை உள்ளவராக அமைந்திருள்ள வேண்டும் என்று அன்பின் தகப்பனே இந்த நேரத்திலும் விசேஷித்து உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். அவ்விதமாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே விசேஷமாக பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்டவரே வாலிபர் ஐக்கிய சங்கம், ஓய்வு நாள் பள்ளி என்று ஆண்டவரே வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகின்ற செயல்பாடுகள் அனைவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கி நாங்கள் எப்பொழுதும் உமக்குரியவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அவ்விதமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே விசேஷித்த ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பிறப்பின் நாட்களை, திருமண நாட்களை குறுக்கிட்டு செல்கின்ற உம்முடைய அடியவர்களோடு உம்மை பகிர்ந்து கொள்ளும். ஆம் தேவரிதாம் ஆண்டவரே, திருமணத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அதற்கென்று ஆண்டவரே தங்களை உண்மையாக உமக்குள்ளாக ஒப்புக் கொடுத்திருக்கின்ற இந்த 2 குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் தேவரிதாமே, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழி நடத்திட வேண்டும் என்று இறைஞ்சுகிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய தெய்வீக சித்தம் எங்களில் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று தினம் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.